என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய காலை தியானமலர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தினம் ஒரு மந்திரம் என்ற நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைய மந்திரத்தோட தலைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் இன்புற்று இருக்க. நம்ம பத்ரிஜி சாரே அதுக்கு எடுத்துக்கலாம். அவர் தியானம் பண்ணி அந்த சத்தியத்தை புரிஞ்சு அவ்வளோ ஒரு பேரின்பத்தை அடைஞ்ச பிறகு தனக்கு போதும்னு அவர் ஒதுங்கலை. உலகம் ஃபுல்லாக போய் அந்த இன்பத்தை பரப்பணும்னு நினச்சார். எல்லா ஞானிகளும் அப்படி தான் யோசிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதனோட தலைப்பு. எல்லோரும் இன்புற்று இருக்க. இந்த பாடலை இப்போ பார்க்கலாம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருளை சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. அழகாக இருக்கு இல்லையா? நான் பெற்ற இன்பம், ஃபஸ்ட்டு லைன் நமக்கு நல்லாவே புரியும். நான் அடைஞ்ச இன்பம் பெருக இவ்வையகம், இந்த வையகம் மொத்தமுமே பெறணும். நம்ம ராமானுஜரை பற்றி கூட ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். ராமானுஜர் ரொம்ப அந்த மறைப்பொருள் அந்த சத்தியத்தை தேடி அலைஞ்சாராம். அப்போ அவருக்கு ஓதுனவர் சொன்னார், இது தகுதி இல்லாதவங்க கையில் போகக்கூடாது, அதனால் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு மட்டும்தான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதை அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இல்லை, இது எல்லாருக்கும் கிடைச்சாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு அந்த கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அங்கேருந்து சொல்லிட்டு கோயிலேருந்து தலைகீழாக விழுந்த தலமே இருக்குது. அப்போ கடவுளே அவரை தாங்கினதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம போனாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஞானிகளுக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம் பாருங்கள். அந்த இன்பம் எந்த இன்பம்? வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின். வான் உயர, அதாவது எல்லை இல்லாத, வானம்ன்றது உண்மையில் ஒரு பொருளே கிடையாது. நீங்கள் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு காலத்துலேயும் உங்களால் வானத்தை தொட முடியாது. வானம்ன்றது இன்னொன்றுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான். அதை பற்றி நின்ற மறைப்பொருள்னால் எல்லாரும் அறிய முடியாத ஒரு சத்தியம். அறிய முடியலை, ஆனால் இருக்கு அங்கே. அந்த மறைப்பொருளை நான் சொல்லணும். வான் பற்றி நின்ற, ஊன் பற்றி நின்று உணர்வுறு மந்திரம். ஊன் பற்றினா என்ன? ஊனுனா உடல். உடலை பற்றி நம்ம கொஞ்சம் குறைவாக கூட சில சமயம் நினைப்போம். ஆனால் இந்த உடலாக நம்ம பிறவி எடுக்கலைன்னா இந்த இன்பத்தை நம்மளால் உணரக்கூட முடியாது. உடலை விட்டு நம்ம இறப்புக்கு அப்புறம் போனப்போ உடல் இல்லை, அங்கே அப்போ ஐம்புலன்களும் இல்லை. அந்த ஐம்புலன்கள் மூலமாக அறியக்கூடிய இன்பம் எதையுமே நம்மளால் அங்கே அறிய முடியாது. அப்படி இந்த பிறவியில் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், அது எதனால் இந்த உடலை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அந்த உடலினால் பயன் என்ன, அந்த உணர்வு, அந்த மறைப்பொருளோட உணர்வை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதை சொல்லக்கூடிய மந்திரம். ஒரு மந்திரம்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது சத்தியம்ங்கிற மாதிரியே புரியுது. தான் பற்ற தலைப்படும் தானே. அதை நீ மீண்டும் மீண்டும் நினச்சி அந்த தியானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் தானே. இந்த என்ன சொல்கிறது, நம்ம பெற்ற இன்பம், அவர் பெற்ற இன்பம் எப்படி கிடைக்கும், என்ன இன்பம், அது எப்படி கிடைக்கும், அது என்ன பண்ணால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அழகாக 4 லைனில் சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். இன்னொரு தடவை அந்த பாடலை பார்க்கலாம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே. அதனால எல்லாருக்கும் இது கிடைக்கும். என்ன வேணும்? அதை நம்ம புரிஞ்சு அதை பின்தொடர்ந்து விடாத அந்த சாதகம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதில் நமக்கு ஒரு சந்தோஷம்தான் இல்லையா? யாருக்கு ஏதோ ஒருத்தருங்களுக்குன்னு இல்லை, அனைத்து பேருக்கும் கிடைக்கக்கூடியது தான் இது சத்தியன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இன்றைய மந்திரத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்க வாய்ப்பு கொடுத்த PMC சேனலுக்கு நன்றி.